திருப்போரூர் கந்தசாமி கோவில் உண்டியலில் விழுந்த ஐபோன் பக்தரிடம் திரும்ப வழங்கப்படுமா? பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவம் குறித்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தது என்ன? உண்டியலில் கைத்தவறி விழுந்த குழந்தை அம்மனுக்கே சொந்தம் என்று பாளையத்தம்மன் திரைப்படத்தில் வரும் காட்சிகளைப் போல நிஜத்திலும் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் உள்ளது. நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் இந்த கோவில் அறுபடை வீடுகளுக்கு ஒப்பானதாக கருதப்படுகிறது. இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வருகின்றனர். திருவிழா காலங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்வார்கள். தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிய முருகப்பெருமானுக்கு பல்வேறு காணிக்கைகளை பக்தர்கள் செலுத்துவது வழக்கம். இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமையன்று அதிகாரிகள் முன்னிலையில் கோவில் உண்டியல் திறந்து எண்ணப்பட்டது. இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் ராஜலட்சுமி, கோவில் அலுவலர் குமரவேல், ஆய்வாளர் பாஸ்கரன் முன்னிலையில் உண்டியல் திறக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய தாலிப்பொட்டு, கண்மலர், வேல், பணமுடிப்பு, சில்லறை நாணயங்கள், கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் உள்ளிட்டவை இருந்தன. இதில் 52 லட்சம் ரூபாய் ரொக்கம், 289 கிராம் தங்கம், 6920 கிராம் வெள்ளிப் பொருட்கள் கிடைத்தன. இவற்றோடு உண்டியலில் ஐபோன் 13 ப்ரோ செல்போன் ஒன்றும் இருந்தது. விலை உயர்ந்த அந்த போன் யாருடையது என்று கோவில் நிர்வாகம் ஆய்வு மேற்கொண்டதில் அந்த செல்போன் சென்னை அம்பத்தூர் விநாயகபுரத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவருக்கு சொந்தமானது என்று தெரிய வந்தது. இதனையடுத்து சென்னை CMDA நிர்வாகத்தில் பணிபுரிந்து வரும் தினேஷுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து உண்டியல் என்னும் இடத்திற்கு குடும்பத்துடன் வந்த அவர்கள் செல்போனை பெற முயன்றுள்ளனர். ஆனால் கோவில் நிர்வாகத்தினர் உண்டியலில் போடப்பட்ட அனைத்து பொருட்களும் முருகனுக்கே சொந்தம் என்று கூறி செல்போனை திருப்பிக் கொடுக்க மறுத்துவிட்டனர். வேண்டுமென்றால் மொபைல் போனில் உள்ள தரவுகளை மட்டுமே எடுத்துக் கொள்ளலாம் என்றும் கூறியதாக தெரிகிறது. அதற்கு தினேஷ் தன்னிடம் தரவுகளை பெற லேப்டாப் உள்ளிட்டவை இல்லை, ஓரிரு நாட்களில் ஏற்பாடுடன் வந்து தரவுகளை பதிவிறக்கம் செய்து கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். பின்னர் அந்த ஐபோன் கோவில் அலுவலகத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டது. தெரியாமல் தவறவிட்ட ஐபோன் தினேஷின் கைகளுக்கு மீண்டும் செல்லுமா என்று பலரும் கேள்வி எழுப்பிய நிலையில் இது தொடர்பாக அறநிலைத்துறை விதிகளை ஆராய்ந்து சாத்தியக்கூறுகள் இருந்தால் செல்போனை திரும்ப வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். அது குறித்து தீர விசாரித்த பிறகு ஒரு முடிவினை மேற்கொள்ளலாம். துறை சார்ந்த அதிகாரிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். எப்பொழுதுமே உண்டியலில் விழுந்து விட்டால் மீண்டும் அதை சாமி கணக்கில் தான் வரவேற்பார்கள். இதற்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கிறதா என்று சட்டப்படி ஆராய்ந்து ஏதாவது இருந்தால் அதற்கேற்ற நிவாரணம் நிச்சயமாக அந்த பக்தர்களுக்கு வழங்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருப்பின் ஆராயப்படும். கோவில் உண்டியலில் விழுந்த ஐபோன் விவகாரம் தற்போது மீண்டும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.